எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இரத்த குழாய்களில் கொழுப்புகள் சேர்ந்து அடைப்பு ஏற்படும் போது இரத்த ஓட்டம் தடைபட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் மாரடைப்பு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நான் என்னோடய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பொதுவாக அது காலை நேரத்தில் இருக்கும். அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமை காலை நேரத்தில் இந்த மாரடைப்பு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சகஜம், அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த 2 நாட்கள் நம்ம ரிலாக்ஸாக இருந்து அடுத்த நாள் காலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தத்தோடு எந்திரிக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திங்கட்கிழமை காலையில் வர்றது அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி காலை நேரத்தில் வரக்கூடிய அந்த மாரடைப்பு அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகிற இடம், அது ஆரம்பிக்கிற இடம் பொதுவாக பாத்ரூம், டாய்லெட். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. பட் இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நடிகரோட மரணம் பற்றி பார்த்தோம். அதாவது அவங்க வீட்டில் யாரும் இல்லை போல இருக்குது. 2 நாள் கழித்து தான் பாடியவே பார்த்துருக்குறாங்க. இறப்புக்கான காரணம் ஒருவேளை அவருக்கு மாரடைப்பு பாத்ரூம்லேயே ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது யூகிக்கப்பட்டிருக்கு. பட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு ஹெல்ப் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பக்கத்து ரூமில் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெளியே வந்துடுறாங்க, நெஞ்சு வலியோடு வெளியே வந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மூவ் ஆகுது. ஆனால் சில பேருக்கு தெரியாமே போயிடுது. பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது தங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது. இது எதனால் பாத்ரூம்குள்ளார டாய்லெட்குள்ளே இது நடக்குது? ஃபஸ்ட்டு விஷயம், டாய்லெட்டில் போய் மோஷன் போகிறதுக்கு பேனில் உட்காடுறாங்க அப்படின்னா, இப்படி உட்காரும்போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், முக்கி போடுதல். அந்த மோஷன் போகும்போது முக்கி போகுதல் அப்படிங்கிறதே அது வேகஸ் நரம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வேகஸ் நரம்பை தூண்டுறதுனால உங்கள் இதய துடிப்பை கம்மி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மேபி அந்த ஒரு ட்ரிக்கர், அந்த அழுத்தம், நீங்கள் முக்கி போகிறது அப்படிங்கிறது ஒருவேளை அந்த ஸ்ட்ரெயினை உண்டாக்கலாம். 2வது, குளிக்கிறது. பாத்ரூமில் குளிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது தண்ணீரோட வெப்பநிலை ரொம்ப குளிர்ந்த நிலையிலையோ ரொம்ப சூடாகவோ இருந்தால் அதுவுமே இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அந்த நேரத்தில் இது ஒரு ட்ரிக்கராக மாறலாம். ஆராய்ச்சிகள் படி 21 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே அந்த குளிக்கும் தண்ணீரோட டெம்பரேச்சர் இருந்தாலோ, 44 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அந்த குளிக்கும் தண்ணீர் இருந்தாலோ, ஸோ மிக சூடான தண்ணீர், மிகவும் குளிர்ந்த தண்ணீர், இது இரண்டுமே அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. 3வது, மாத்திரைகள், அதாவது தூக்கக்கூடிய மாத்திரைகள் போட்டிருக்கலாம், இல்லை வலி நிவாரண மாத்திரைகள் போட்டிருக்கலாம், மசில் ரிலாக்ஸேஷன், தசைகளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் போட்டிருக்கலாம். ஏதோ ஒரு மாத்திரைகள் போட்டிருக்கீங்க. அந்த நேரத்தில் பாத்ரூம் போகிறது அப்படிங்கிறது, ஒருவேளை இந்த தூக்கத்திலே அப்படியே நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறது அப்படிங்கிறதும் அது ஒரு தூண்டு காரணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் குண்டாக இருப்பவர்கள், அதிகமான இரத்த அழுத்தம் இருப்பவர்கள், சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் வேறு யாருக்கானும் இதய சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த குரூப்லலாம் ரிஸ்க் அதிகம், ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் அதிகம். அதனால் ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் டெம்பரேச்சர்லாம் மெஷர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. குளிர்ந்த நீரோட டெம்பரேச்சர்லாம் மெஷர் பண்ணி அப்படிலாம் பயந்துட்டு இருக்க தேவையில்லை. எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. காலையில் எந்திரிக்கும் போது குறிப்பாக சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பாத்ரூம்குள்ளே போனோன்னே நெஞ்சு வலி வரணும்னு அவசியம் இல்லை. மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, இல்லை நெஞ்சு வலி இருக்கல், தலை சுற்றல் இருக்குது, வாந்தி வருது, மயக்கமாக இருக்குது போன்ற விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. ஆஹா, ஏதோ உடம்புல அசௌகரியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பாத்ரூம் கதவை தாப்பால் போடாதீங்க. விடிகாலை நேரமாக இருந்தால் சேஃப்டி அலாரம் அப்படிங்கிறது பாத்ரூமில் இருந்துச்சுன்னா என்றைக்குமே நல்லது. இல்லைனா அட்லீஸ்ட் கதவை தட்டி ஏதாவது ஒரு வகையில் ரூமுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு, பாத்ரூமுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சமிக்ஞைகள், சிக்னல் போய் சேரணும், அவங்க வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக, சர்வ ஜாக்கிரதையாக பாத்ரூம் போயிட்டு வெளியே வரதுங்கிறது இருக்கணும். சில சமயம் ஃபோன் அப்படிங்கிறது உதவிகரமாகவும் இருக்கும். அது இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும். அதனால் பாத்ரூம்குள்ளார உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் சில பேருக்கு பாத்ரூம், டாய்லெட்டே போக முடியும். ஆனால் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாவது நேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது இதே ஃபோன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் உடனடியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியத்தை தெரியப்படுத்தணும், உடனடியாக ஹெல்ப்பு கிடைக்கணும். நம்ம கார்டியாக் அரெஸ்ட், மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அடுத்து பாத்ரூம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த வலி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, மயக்கம் இருக்குது அப்படின்னா நீங்களாக வண்டி எடுக்காதீங்க.
கூட இருக்கிறவங்களோட ஹெல்ப்போட அவங்கள வண்டியை ஓட்ட சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அதுதான் உங்களுக்கான பெஸ்ட்டு மெத்தடு. அந்த மாரடைப்பு வர சமயத்தில் சப்போஸ் மாரடைப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தோணுது அப்படின்னா நீங்கள் அதற்குரிய மாத்திரைகள் இமீடியட்டாக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு போங்க. குளிக்கும்போது மிதமான சூட்டில் நீரோட டெம்பரேச்சர் வெப்பநிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக மாரடைப்பு குறித்த ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஆனால் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு முக்கியமான மருத்துவ தகவல்களோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.